இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது, இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு வாட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே waters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட்க்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் வந்துன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனாலும் சைன் அப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ண பிறகு இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு வெப்சைட்க்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணும்போதே ஓடிபி வரும். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்னுடைய 6 நம்பர் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் ட்ராப் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸஸ் சொல்லிவிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு 2026 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக எனபிள் பண்ணிருக்காங்க. சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு ஒரு ஆப்ஷனும் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலெக்டர்னு சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் வரும். இதில் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். எலக்ட்ரான் நேம், எபிக் நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், அசம்பிளி நேம் எல்லாமே இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே ஆதார் கார்டு கூட கண்டிப்பாக எக்ஸாக்டாக உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நேமும் மேட்ச் ஆகணும். அப்படின்னா உங்களோட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிஎல்ஓ நம்பர் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருக்கா அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள் நேம் இல்லை, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இல்லைனா நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக் ஷோ ஆகும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறத கம்பல்சரி ஃபில் பண்ணோம். மற்ற ஆப்ஷனில் தான், மற்றெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், அடுத்தது மதர் நேம், மதருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஸ்பாஸ் நேம், ஸ்பாஸ் எபிக் நம்பர், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற பிளேஸுடைய நேம். நெக்ஸ்ட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அடுத்ததாக உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி எஸ்ஏஆருக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.